கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். கர்த்தர் பெரியவர். இந்த நாளில் ஆராதனையில் நம்மோடு இடைப்படுவதற்காக அப்பா எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. நீங்கள் எங்களோடு இடைப்படுங்கப்பா. நாங்கள் உம்மை ஆராதிக்க உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு பேசுகிற தேவன் நீர் ஆண்டவரே. ஒரு நாளும் ஒரு காலம் எங்களை தள்ளிவிடாத தேவன் இந்த கால வேளையில் நம்ம மத்தியிலே நம்ம நடுவிலே உலாவுகிற தேவனாக இருக்கிறார். இதுவரைக்கும் நடத்தி வந்த தேவன் இனிமேல் என்னை உங்களை நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஜீசஸ் ஒருபோதும் கைவிடாமல் ஒரு நாளும் விலகிடாமல் நடத்துகிற தேவன். ஒரு போதும் கைவிடா ஒரு நாளும் விலகிடா ஒரு போதும் கைவிடா ஒரு நாளும் விலகிடா ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். Yes, Jesus. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். Hallelujah. 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 Yes, Jesus. Hallelujah. Yeshua. Hallelujah. Hallelujah. Jesus. உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே இந்த ஞாயிற்றுக்கிழமை கால வேளையிலே உம்மை ஆராதிக்கும்படியாக உம்மை தொழுது கொள்ளும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. நீர் நல்லவர், சர்வ வல்லமை உள்ள தேவன். நாங்கள் ஆராதிக்கும் பொழுது நீர் எங்கள் மத்தியிலே வந்து நீர் எங்களோடு இடைப்படுகிற தேவனாயிருக்கிறீரப்பா. அப்பா இந்த ஆராதனையில் நீர் எங்களோடு இடைப்படுங்க, எங்களோடு பேசுங்க. நாங்கள் பார்க்கிற தேவன் உண்மையுள்ள தேவன், அவர் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறவர். நாங்கள் உம்மை பார்க்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உங்ககிட்ட நாங்கள் பேச வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் எங்களோடு பேசுங்க, எங்களோடு இடைப்படுங்க. துவக்கம் முதல் முடிவு வரை உங்களுடைய பிரச்சனை இருக்கட்டும் ஆண்டவரே. நீங்கள் எங்களை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம்ப்பா. உம்முடைய நாமம் பெரியது, அது அதிசயமானது, எங்களுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற நாமம் ஆண்டவரே. எங்களுக்கு செய்யுங்கப்பா. ஒரு விசையாக எங்களிடத்துல நீங்க வந்து எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றும்படியாக நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. எங்களை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாயிருக்கிறார். அவருடைய நாமம்
என்றுமே மாறாததா இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த கால வேளையில ஆண்டவரை அவருடைய நாமத்தை துதித்து ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆமென். இந்த பாடல் இப்படியா சொல்லுது, நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம் அப்படின்னு சொல்லுது. ஆமென். எப்படின்னா அவர் நம்பி வந்தவங்களை என்ன பண்ணாதான் கைவிடாத நாமம். பாடலாமா? எல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு முறை மாத்திரம் சொல்லலாமா? இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லாத. ஓ எஸ் ஜீசஸ், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அவருடைய நாமம் இனிதான நாமம். ஆமென். இந்த பூலோகத்துக்கு எனக்காக உங்களுக்காக வந்தார் இல்ல? ஏன் வரணும்? எதற்காக வரணும்? என்னை உங்களை மீட்டெடுக்கிறதுக்காக. அவர் வந்து தன்னையே பலியாக கொடுத்தார். இந்த பாட்டு இப்படி சொல்லுது,
உன்னை மீட்க தம்மை பலியாக தந்தார், அவர் அன்புக்கு இணையே இல்லை அப்படின்னு போட்டிருக்கு. என்ன, ஒரு யாருக்காவது கஷ்டம் அப்படின்னா அந்த கஷ்டத்துல நம்ம போய் உன் கஷ்டத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? உன் கஷ்டத்தெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு நான் அதை பார்த்துக்கிறேன், நீ நல்லா இரு அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோமா? சொல்ல மாட்டோம்ல. ஆனா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, உன்னோடதெல்லாம் என்கிட்ட தந்துரு, நான் பார்த்துக்கிறேன். நான் உன்னை மீட்பதற்காக, உன்னை ரட்சிப்பதற்காக தான் நான் வந்திருக்கிறேன், நான் உன்னை பார்த்துக்கிறேன். உன் கஷ்டத்தை எல்லாத்தையும் என் மேல வச்சு நான் உனக்கு இளைப்பாறுதல தரேன் அப்படிங்கிறார். ஆமென். அதான் அவருடைய மேலான அன்பு. இந்த பாடல் ஒரு கிறிஸ்துமஸ் பாடல். ஜில்லென குளிர் காற்று வீசும் நேரம் இது, மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேளை இது. தூதர் கூட்டங்கள் பாடும் பொழுது நம்மளும் சேர்ந்து என்ன பண்ண போறோம்? பாட போறோம். ஆமென். ஹல்லேலூயா. பாடலாமா? சாஸ்திரிகள் பின்தொடர்ந்தாரே, வெள்ளை போல தூபவர்க்கம் அள்ளி சென்றே அர்ப்பணித்தார் அவர் திருமுன்னே. நட்சத்திரம் நடுவானில் ஒளி விளக்காய் சாஸ்திரிகள் பின் சென்றார், வெள்ளை போல தூபவர்க்கம் அள்ளி சென்றே அர்ப்பணித்தார் அவர் திருமுன்னே. மந்தை மேய்ப்பர்கள்
நாசரேத்திலோ நன்மை பிறந்ததே, நம்பினோருக்கெல்லாம் அது நன்மை அளித்தது. ஆமென். யார் யாரெல்லாம் அவரை நம்புறாங்களோ அவருக்கு என்னதான் நன்மை அளிக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னம் நிறைய நேரங்களில் ஜலத்தின் மேல் அசைவாடி இருக்கிறது, காற்றின் வழியாக அசைவாடி இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலருடைய காலங்களிலே இறங்கி பல அற்புதங்களை செய்துச்சு. இன்னைக்கும் அதே பரிசுத்த ஆவியானவர் என்னோடும் உங்களோடும் இருந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த பாடல் இப்படியா சொல்றது, அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே, பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே அப்படின்னு. ஆமென். யாரு கூட? பரலோக தூதர்களுடன். விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த அமர்ந்திரு. எல்லாரும் சொல்லமாப்பா, என் மேல வந்து அமர்ந்திருங்க. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல, வெண்புறா என் மேல் வந்த அமர்ந்திடும். ஆமென். கரங்களை தட்டி பாடலாமா? புறாவை போல என் மேல் வந்த மந்திரம், அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே, அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே, என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே, என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே. விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த அமர்ந்திடும், விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த அமர்ந்திடும். அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே, அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே, பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே, பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த அமர்ந்திடும், விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த அமர்ந்திடும். முழங்காலை முடக்கியது முழங்கால அளவு அல்ல, முழங்காலை முடக்கியது முழங்கால அளவு அல்ல, நீச்சலாலம் வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே, நீச்சலாலம் வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த அமர்ந்திடும், விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த அமர்ந்திடும், விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும்,
வெண்புறாவை போல என் மேல் வந்தா மந்திரும். விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும். வெண்புறாவை போல என் மேல் வந்தா மந்திரும். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும். வெண்புறாவை போல என் மேல் வந்தா மந்திரும். விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி, ஆமாப்பா எங்களை நோக்கி வீசிடுங்க ஆண்டவரே. வெண்புறாவை போல என் மேல் வந்தா மந்திரும். செல்லலாமா எல்லாரும்? விண்ணக காற்றே, விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும். ஜலத்தின் மேல் அசைவாடி தூய தேவாவியே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே. பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும். வெண்புறாவை போல, ஓ ஜீசஸ், நீங்கள் மீது அமர்ந்திடும் விண்ணக காற்றே, விண்ணக காற்றே, ஓ வெண்புறாவை போல என் மேல் வந்தா மந்திரும். எழுந்திருக்கலாமா? கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்கலாம். ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளிலும் என்னோடும் உங்களோடும் இருக்கிற தேவனா இருக்கிறார். நம்மளை ஒரு நாளும் ஒரு காலம் பிரிந்து போகிறவர் அல்ல. மனிதர்களைப் போல அவர் என்னோடும் உங்களோடும் இருந்து கடைசி வரைக்கும் நான் உன் கூட கைவிடாம உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த கால வேளையில அப்பா, நீங்க எங்க தேவன் ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவர். சாரோனின் ரோஜா அவர், என்னுடைய ஆத்தும நேசர் நீங்கப்பா. பழுதற்ற ரத்தம் அந்த ஆண்டவரை நாங்க பார்க்க வந்திருக்கிறோம். சாரோனின் ரோஜாவே, என் ஆத்தும நேசரே, பழுதற்ற ரத்தமே, வாட்டு குட்டியே. சாரோனின் ரோஜாவே, என் ஆத்தும நேசரே, பழுதற்ற ரத்தமே, தேவாட்டு குட்டியே. அழகுள்ளவா நீ, அழகுள்ளவா, 10,000ங்களிலும் சிறந்தவரே. அழகுள்ளவ நீ, அழகுள்ளவ, 10,000ங்களிலும் சிறந்தவரே. ஓ சன்னா
தேவனே ஓசன்னா, நீதின் மைந்தனே. உறவுகள் பிரிந்த போதிலும் நண்பர் என்னை வெத்த நாளிலும் துணையாக வந்த அன்பினை மறந்திடேனே. சொல்லாமா? உறவுகள் பிரிந்த போதிலும் நண்பர் என்னை வெறுத்த நாளிலும் துணையாக வந்த அன்பினை மறந்திடேனே. துணையாளரே துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மனவாளரே, துணையாளரே துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மனவாளரே. ஓசன்னா, உன்னத தேவனே ஓசன்னா. சொல்லலாமா? தாவீதின் மைந்தனே ஓசன்னா. இயேசுவே உன்னத தேவனே ஓசன்னா, தாவீதின் மைந்தனே. இந்த கால வேளையில வியாதியோடு கஷ்டத்தோடு இருக்கிற என்னை உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய தழும்புகளால நீங்க குணமானீங்க. பல நேரங்களில் நம்பிக்கை இழந்த வேலையில, ஹோப்பே இல்லாத சூழ்நிலையில, சுகமே ஆகாதுன்னு சொல்ற இடத்துல ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு ஹோப் தந்து, நம்பிக்கையை தந்து, நான் என்னுடைய தழும்புகளால் உன்னை சுகமாக்குறேன் அப்படின்னு சொல்றார். இந்த கால வேலையில நம்மிடத்துல இருக்கிற பலவீனங்கள், அப்பா என் பலவீனங்க உங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும்பா. என்னுடைய வேதனை உமக்கு ஒருவருக்கு மாத்திரம்தான் தெரியும். என்னுடைய வேதனையை மாற்றி போடுகிறவர் நீங்கப்பா. காலவேளைப்பா ஆராதனையில் ஒரு சுகத்தை தாங்க, ஒரு அற்புதத்தை தாங்க. ஆண்டவர் பார்த்து கேட்கலாமா? வியாதியின் படுக்கையிலே நம்பிக்கை இடக்கையிலே தழும்பினால் சுகம் தந்த மருத்துவரே. எல்லாரும் சொல்லாமா? வியாதியின் நம்பிக்கை இழக்கையிலே தழும்பினால் சுகம் தந்த மருத்துவர். மறுபடியும் சொல்லலாம்? வியாதியின் படுக்கையிலே நம்பிக்கை இழக்கையிலே தழும்பினால் சுகம் தந்த மருத்துவரே. வியாதியின் இழக்கையில தழும்புனால சுகம் தருகிற மருத்துவர் நான் தான் சொல்றார். பரிகாரியே பரிகாரியே, என் நோய்கள் சுமந்த இயேசுவே. பரிகாரியே பரிகாரியே, என் நோய்கள் சுமந்த இயேசுவே. ஹோசன் எஸ் ஜீசஸ், உன்னத தேவனே. என் நோய்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர் அவர் என்னோடும் உங்களோடும் இருக்கிறார். Yes, Jesus. தேவனே ஓசன்னா, தாவீதின் மைந்தனே ஓசன்னா, உன்னத
தேவனே ஓசன்னா, தாவீதின் மைந்தனே. சாரோனின் ரோஜாவே, என் ஆத்துமனேசரே, பழுதற்ற இரத்தமே, தேவாட்டு குட்டியே. சொல்லமா, சாரோனின் ரோஜாவே, என் ஆத்துமனேசரே, பழுதற்ற இரத்தமே, தேவாட்டு குட்டியே. அழகுள்ளவா நீ, அழகுள்ளவா, 10,000ங்களிலும் சிறந்தவரே. அழகுள்ளவர், அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவரே. ஓசன்னா, இயேசுவே உன்னத தேவனே, ஓசன்னா, தாவீதின் மைந்தனே, ஓசன்னா, உன்னத தேவனே, ஓசன்னா, தாவீதின் மைந்தனே, ஓசன்னா, உன்னத தேவனே, ஓசன்னா, தாவீதின் மைந்தனே. சொல்லமா, ஓசன்னா, உன்னத தேவனே, ஓசன்னா, தாவீதின் மைந்தனே. நம்ம எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும், நம்முடைய சூழ்நிலைகள் மத்தியில கர்த்தர் வந்து நம்மோடு பக்கத்துல நின்று, நான் உனக்கு துணையா இருக்கிறேன், நான் உனக்கு துணையா இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு என்னுடைய தியானத்துல நான் படிச்ச சங்கீதத்துல சங்கீதக்காரன் இப்படியாக விண்ணப்பம் செய்யறான். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும். நான் சிறுமையும் எளிமையுமானவன். பா, இந்த வருஷம் ஃபுல்லா எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள். என் விண்ணப்பத்துக்கு செவி கொடுங்கப்பா. நானும் சிறுமையும் எளிமையுமா இருக்கிறேனே, என் ஆத்துமாவை காத்தருளும். நான் பக்தியுள்ளவன், என் தேவனே உம்மை நம்பி இருக்கிறேன், உமது அடியானை நீ ரட்சியும். அப்பா, நான் உம்மை தேடுற பிள்ளைதானப்பா, நான் பக்தியுள்ளவன், என்னை ரட்சியுங்கப்பா. இன்னைக்கு தாவீதுடைய விண்ணப்பமாக என்னுடைய உங்களுடைய விண்ணப்பம் மாறட்டும். ஆண்டவரே, எனக்கு இறங்குங்க. நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன்ப்பா, எனக்கு இறங்குங்க ஆண்டவரே. நான் உண்மையே நோக்கி கூப்பிடுறேன். நான் கூப்பிடுறதுக்கு எனக்கு யாருமே இல்லை, எனக்கு உதவி செய்யறதுக்கு எனக்கு யாருமே இல்லை. நான் உங்களை தான் கூப்பிடுறேன்ப்பா. உமது அடியானுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். ஆண்டவரே, உம்முடைய அடியானியாக என்ன நீங்க மகிழ்ச்சியாக்குங்கப்பா. 5வது வசனத்தில் இப்படியா போட்டிருக்கு, ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர். கர்த்தாவே, என் ஜெபத்துக்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும். கடைசி வசனம், கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை எனக்கு காண்பீங்கப்பா. இன்னைக்கு என்னுடைய உங்களுடைய விண்ணப்பம் தான், ஆண்டவரே நீங்க எனக்கு துணை செய்கிறத என்னை நோக்கி என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்க
வெட்கப்படும்படிக்கு நீங்க என்ன எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு ஒரு அனுகூலமான ஒரு காரியத்தை, அடையாளத்தை எங்களுக்கு காண்பீங்கப்பா. ஒருவேளை இந்த ஆண்டு முழுவதும் பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், சரீரத்தில் வியாதிகள் இருந்திருக்கலாம். நான் ஆண்டவர் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது எனக்கு உங்களுக்கு செவி கொடுக்கிற தேவனா இருக்கிறாருங்க. அவர் செவி கொடுக்காம போக மாட்டாரு. அவர் உண்மையுள்ள தேவனாக, நம்பத்தக்கவராக, நன்மைகள் செய்கிறவராக, எனக்குள்ள உங்களுக்குள்ள வாழ்பவராக இருக்கிறார். ஆண்டவர் அப்பா, என் பகைஞர் நீங்க என்ன தேற்றுகிறத என் பகைஞர் பார்த்து வெட்கப்படும்படியாக எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காமிங்கப்பா. ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். ஒரு நம்ம காலடி எடுத்து வைக்க போகிற அடுத்த புதிய வருஷத்துல ஆண்டவர் பெரிய காரியங்களை, புதிய காரியங்களை தோன்ற செய்ய போகிறார். ஏசாயா 43 சொல்லுது, ஏதோ புதிய காரியங்களை உனக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அது இப்பொழுதே தோன்றும் போட்டிருக்கு. ஆனா ஆங்கிலத்தில் எப்படி தெரியுமா, இட்ஸ் ஆல்ரெடி பிகன் அப்படின்னு போட்டிருக்கு. முதல்ல தொடங்கிருச்சு அப்படின்னு போட்டிருக்கு. நல்ல காரியங்களை ஆண்டவர் எனக்கு உங்களுக்கும் தொடங்கிட்டாருங்க. ஹல்லேலூயா. அவர் உண்மையுள்ளவர், உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், இந்நாயுள் முடியும் வரை உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், இந்நாயுள் முடியும் வரை. உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, போதித்து நடத்துகின்ற துணையாளரே, கண் வைத்து நடத்துகின்ற ஆலோசகரே. ஆமாங்க, போதித்து நடத்துகின்ற துணையாளரே, கண் வைத்து நடத்துகின்ற ஆலோசகரே, வலப்பக்கம் சாய்ந்தாலும் இடம் பக்கம் சாய்ந்தாலும் வலிதுவே என்று நடத்துகிறே. சொல்லலாமா? வலப்பக்கம். ஆமாப்பா, எங்க சாய்ந்தாலும் வலி இதுவேன்னு நீங்கள் மறுபடியும் சொல்லலாமா? வலப்பக்கம் சாய்ந்தாலும், வலப்பக்கம் சாய்ந்தாலும், இடப்பக்கம் சாய்ந்தாலும் வலிதுவே என்று நடத்துகிறே.
பக்கம் சாய்ந்தாலும் வழியிலே என்று நடத்துகிறீர். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் ஆயுள் முடியும் வரை. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் ஆயுள் முடியும் வரை. கண்கள் மேலே பதித்து வைக்கின்றேன், கால்களை வளைக்கு நீங்களாக்கி விடுகிறீர். கண்களை உன் மேலே பதித்து வைக்கின்றேன், கால்களை வளைக்கு நீங்களாக்கி விடுகிறீர். தடுமாறும் போதெல்லாம், கூப்பிடும் போதெல்லாம் கிருபையினால் என்னை தாங்குகிறீர். நான் தடுமாறும் போதெல்லாம், கூப்பிடும் போதெல்லாம் கிருபையினால் என்னை மறுபடியும் சொல்லமா? தடுமாறும் தடுமாறும் போதெல்லாம், கூப்பிடும் போதெல்லாம் கிருபையினால் என்னை தாங்குகிறீர். தடுமாறும் தடுமாறும் போதெல்லாம், கூப்பிடும் போதெல்லாம் கிருபையினால் என்னை தாங்குகிறீர். நான் தடுமாறும் போதெல்லாம், கூப்பிடும் போதெல்லாம் கிருபையினால் என்னை. எல்லாரும் சொல்லமா? தடுமாறும் போதெல்லாம், தடுமாற. ஆமாப்பா, நான் தடுமாறும் போதெல்லாம், நான் கூப்பிடுற நேரத்துல எல்லாம் உடைய கிருபையினால என்ன நீங்க தாங்குறீங்களப்பா. தாங்குகு உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் ஆயுள் முடியும் வரை. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் ஆயுள் முடியும் வரை. சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் ஆராதிக்கிறோம்ப்பா. Hallelujah. Hallelujah. Amen. 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 Hallelujah. தடுமாறும் போதெல்லாம், கூப்பிடும் போதெல்லாம்
வலிமையினால் என்னை தாங்குகிறீர். தடுமாறும் போதெல்லாம் கூப்பிடும். ஆமாப்பா, தாங்குகிறீர். தடுமாறும் போதெல்லாம் கூப்பிடும் போதெல்லாம் கிருபையினால் என்னை தாங்குகிறீர். Thank you Lord. தடுமாறும் போதெல்லாம், நாங்க கூப்பிடுற நேரத்தில்லாம் உடைய கிருபையினால் எங்களை தாங்குறீங்களேப்பா, நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் இக்கட்டில் இருக்கும் பொழுது எங்களுக்கு துணையா இருந்து எங்களை நடத்துகிற தேவன் நீங்களாப்பா. நாங்க கூப்பிடுற நேரத்துல எங்களுக்கு செவி கொடுக்கிற தேவன் அல்லவாப்பா. நீர் நல்லவர் ஆண்டவரே. உம்மை போல இந்த உலகத்துல நல்லவர் யாருமே இல்லப்பா ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு அனுகூலமான ஒரு காரியத்தை, அடையாளத்தை எங்களுக்கு காண்பீங்கப்பா. நீங்க தான் எங்களுக்கு துணை செய்றீங்கிறத, எங்களை தேற்றுகிறீங்க அப்படிங்கிறத எங்க பகைஞர் கண்டு வெக்கப்பட நீங்க செய்யுங்கப்பா. நன்றி ஆண்டவரே. உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. மீதியான வேளை நீர் எங்களோடு இடைப்படுங்க, பேசுங்கப்பா. உடைய வார்த்தைகள் எங்களோடு இடைப்படட்டும். சங்கீதங்கள், சாட்சிகள், தெய்வ செய்தி, முடிவு ஜெபத்திலும் ஆண்டவரே, வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபத்திலும் ஆண்டவரே அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. சாட்சிகளை எழுப்புங்க. எங்களுக்கு போதும் ஆண்டவரே, எங்க சபையில இனி வியாதிகள் வேண்டாம், இழப்புகள் வேண்டாம், கஷ்டங்கள் வேண்டாம், நஷ்டங்கள் வேண்டாம்ப்பா. எங்க சபையை நீங்க ஆசீர்வதிக்கிற தேவன். ஒவ்வொரு தனிப்பட்ட ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே. இந்த கால வேளையில் நாங்க உங்க இடத்துல விண்ணப்பமாக வைக்கிறோம்ப்பா. நாங்க இன்னும் 2 வாரத்துல புதிய ஆண்டை பார்க்க போறோம். அந்த புதிய ஆண்டுல நாங்கள் புதியவர்களாக, புதிய மனுஷர்களாக நீங்க எங்களை மாற்றி, எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி நீங்க எங்களை நடத்துங்க ஆண்டவரே. நம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாம் நின்ற வண்ணமாக சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். ஹல்லேலூயா. வாசிக்கும்படியான சங்கீதம் 119 வசனங்கள் 137 144 முடிய. சங்கீதம் 119 வசனங்கள் 137 144 முடிய. கர்த்தாவே, நீர் நீதிபரர், உமது நியாய தீர்ப்புகள் செம்மையானவைகள். என் சத்துருக்கள் உம்முடைய வசனங்களை மறந்தபடியால் என் பக்தி வைராக்கியம் என்னை பட்சிக்கிறது. நான் சிறியவனும் அசட்டை பண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறேன், ஆனாலும் உமது கட்டளைகளை மறவேன். இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது, ஆனாலும் உம்முடைய கற்பனைகள் என் மனமகிழ்ச்சி. உம்முடைய சாட்சிகளின் நீதி என்றும் நிற்கும், என்னை உணர்வுள்ளவனாக்கும். அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன். ஆமேன். ஆமேன். நாம் உட்காருவோம்.